ஒரு வசனத்தை வாசிப்போமாக. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதன் 7வது வசனத்தை நாம் வாசிப்போம். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் அதன் 7வது வசனம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அடுத்து இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவாராக. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஆசீர்வாதமான இந்த இரவு வேளையிலே தேவ சமூகத்திலே வந்து கர்த்தருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நாமத்தையும் மகிமைப்படுத்தி அவருடைய வசனத்தை கேட்கும்படிக்காக எனக்கு முன்பாக அமர்ந்திருக்கும் அன்பான தெய்வ மக்களுக்கு இந்த அருமையான இரவிலே ஆண்டவர் நல்ல செய்தியை நமக்கு தந்திருக்கிறார். அதோடு சேர்ந்து இந்த வசனத்தை இணைத்து உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் என் இருதயத்தில் தந்த 1-2 காரியங்களை சொல்லி ஜெபிக்க ஆண்டவருடைய நாமத்தினாலே பிரைஸ் தி லார்ட் நான் ஆசைப்படுகிறேன். அன்பானவர்களே, கழிந்த இரவு நாம் கேட்டோம், பிரைஸ் தி லார்ட். யார் வெட்கப்பட்டு போவார்கள்? ஆண்டவருடைய வருகையிலே பிரதிபலம் ஒரு மனுஷனுக்கு கிடைக்காவிட்டால் அவன் வெட்கப்பட்டு போய் விடுவான் என்று நேற்று இரவிலே செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தோம். அன்பானவர்களே, இன்று இரவு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரைஸ் தி லார்ட் தேவன் நமக்காக ஒரு பிரதிபலத்தை பரலோகத்திலே ஆண்டவராக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த பிரதிபலம் என்னவென்று கேட்டால் அன்பானவர்களே, the crown of righteousness. அல்லேலூயா. ஒரு நீதியுடைய கிரீடத்தை ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலே எனக்கும் உங்களுக்குமாக ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று பிரைஸ் தி லார்ட் இந்த தேசத்திலே தெய்வ சபையும் எல்லா தெய்வ மக்களும் இந்த தேசத்திலே வாழுகிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா தெய்வ மக்களும் அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்த தேசத்தில் இருக்கிற அன்பான சபை தெய்வ மக்கள் விரும்பினபடினால்தான் இந்த நற்செய்தி கூட்டத்தை இந்த இடத்திலே அவர்கள் வைத்து தேவனுடைய நாமத்தை கழிந்த 2 இரவும் இந்த இரவும் தேவன் இந்த இடத்திலே மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அழிந்து போகிற இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிரந்தரமில்லாத ஒரு உலகத்திலே நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நிரந்தரமான ஒரு உலகத்தை ஆண்டவராகிய தேவன் நமக்காக ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வாழ்க்கையை, அந்த தேசத்தை நானும் நீங்களும் சுதந்தரிக்க வேண்டும் என்று ஆண்டவராய் இயேசு விரும்புகிறார். இந்த தேசத்தை, இந்த தேசத்திலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த தேசத்திலே வாழுகிற எல்லா தெய்வ ஜனங்களும் அன்பாக நேசிக்கிற தெய்வ மக்களும் அல்லேலூயா அந்த நிரந்தரமான அந்த பரலோக ராஜ்யத்தை நீங்களும் அடையணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். ஆகையினாலே அந்த பரலோக ராஜ்யத்திலே நீங்கள் பிரவேசிக்கும் போது அன்பானவர்களே, ஆண்டவராகிய தேவன் பிரதிபலத்தை கொடுக்கிற ஒரு நாளை ஆண்டவர் தெய்வ ஜனத்திற்காக நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரதிபலத்தை கொடுக்கிற நேரத்திலே அன்பானவர்களே, நீங்களும் இந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரைஸ் தி லார்ட் விரும்புகிறார். அதோடு சேர்ந்து அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் ஆண்டவராகிய தேவன் அந்த கிரீடத்தை கொடுப்பார். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த உலக வாழ்க்கையிலே பிரைஸ் தி லார்ட் ஒலிம்பிக் பதக்கங்களை பெற்றுக்கொண்டு பிரைஸ் தி லார்ட் அதை கொண்டு வந்து ஏதோ ஒரு கிளப்பில் வைத்திருக்கிறார்கள். இல்லை என்றால் பிரைஸ் தி லார்ட்
லார்ட் ஏதோ ஒரு ஸ்தானத்திலே அதை கொண்டு வைக்கப்படும். ஆனா வருடங்கள் கழித்தால் ஆமென் அந்த கிரீடத்திற்கு அல்ல அந்த பதக்கத்திற்கு ஆமென் அன்பானவர்களே அந்த கிளைசிங் ஹல்லேலூயா அந்த மகிமை குறைந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் ஒரு தேவ பிள்ளைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த நித்தியமான கிரீடம் அதன் மகிமை குறைந்து போகாது. கம்பீர சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டு பரலோகத்திலே தேவனோடு அவருடைய தூதர்களோடு ஒரு தேவ பிள்ளை ஆராதிக்கும் பொழுது அன்பானவர்களே அந்த கம்பீர சத்தம் உயர்ந்து கொண்டிருக்கும் போது அந்த கிரீடத்தின் மகிமை சிறந்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. Praise the Lord. அந்த கிரீடத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பாக இருக்கிற அன்பான தெய்வ மக்கள் மட்டுமல்ல இந்த தேசத்திலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மக்கள் ஒவ்வொருவரும் அதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் விரும்புகிறார். அன்பானவர்களே அந்த கிரீடத்தை ஒரு தெய்வ மக்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் இங்க மூன்று காரியத்தை வேத வசனத்திலே நாம் வாசித்திருக்கிறோம். ஒன்றாவது காரியம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஆமென், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அன்பானவர்களே அந்த கிரீடத்தை அழியாத ஆமென் நித்திய ஆமென் அழிந்து போகாத ஆமென் கன மகிமை உள்ள அந்த கிரீடத்தை ஒரு தெய்வ மக்கள் ஆமென் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அன்பானவர்களே ஒன்று இந்த உலக வாழ்க்கையிலே ஆமென் நாம் வாழும்போது ஆமென் ஒரு போராட்டமான வாழ்க்கையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென் இந்த போராட்டமான இந்த வாழ்க்கையிலே ஆமென் தெய்வ மக்களாகிய நாம் ஆமென் ஒரு நல்ல போராட்டத்தை போராட வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ஆமென் சொல்லுகிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே ஆமென் இந்த நல்ல போராட்டம் என்ன? இந்த உலக வாழ்க்கையை எடுத்து பார்க்கும்போது ஆமென் ஹல்லேலூயா அநேக தெய்வ மக்கள் ஆமென் போராடி ஆமென் போராட்ட களத்திலே ஆமென் தோல்வியுற்று ஆமென் அன்பானவர்களே முடிவிலே ஆமென் ஸ்தோத்திரம் சோர்ந்து போய் அந்த கன மகிமையை இழந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த போராட்ட களத்திலே ஆமென் போராடி ஆமென் தோல்வியுற்ற ஒரு கூட்டத்திலே அல்ல, என்னையும் உங்களையும் இந்த தேசத்திலே வாழுகிற ஒவ்வொரு தெய்வ மக்களையும் ஆண்டவர் வைக்கணும்னு விரும்புகிறது. ஆண்டவர் விரும்புகிற காரியம் ஜெயித்து சிங்காசனத்திலே இருக்க வேண்டும் என்று என் தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறார். ஆகையினாலே வெளிப்பாடுடைய புஸ்தகம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே இப்படி நாம் வாசிக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ ஆமென் தேவனுடைய சிங்காசனத்திலே அவர் வைப்பார். அல்லேலூயா. இன்றைக்கு ஆமென் தேவ மக்களே ஆமென் இந்த உலக வாழ்க்கையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆமென் சொந்த ரட்சிதாவாக அங்கீகரித்து ஒரு நல்ல போராட்டத்தை ஆமென் ஒரு தேவ பிள்ளை ஆமென் போராடினால் ஆமென் தேவனாகிய கர்த்தர் வைத்திருக்கிறதான அந்த கிரீடத்தை உங்களுக்கும் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அந்த போராட்டத்திலே ஒரு தேவ பிள்ளை ஆமென் போராட வேண்டும் என்றால் அல்லேலூயா சில காரியங்களை இந்த உலக வாழ்க்கையிலே நானும் நீங்களும் ஜெயிக்க வேண்டியது வரும். ஆமென். ரோமர் 7வது அதிகாரம் அதன் 23வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இப்படி நான் சொல்லிவிடுகிறேன், ஆமென், நம்முடைய மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக இன்னொரு பிரமாணம் ஆமென் என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அல்லேலூயா. அது பாவ பிரமாணத்துக்கு என்னை சிறையாக்கி கொள்ளுகிறது. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையிலே ஆமென் போராட்ட களத்திலே நிற்கிற தெய்வ மக்களே, இந்த உலக வாழ்க்கை என்பது ஆமென் ஒரு போராட்ட களம் தான். அல்லேலூயா. ஆனால் இந்த போராட்ட களத்திலே நானும் நீங்களும் நிற்கும் போது ஆமென் தெய்வ மக்களே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், என் அவயங்களில் இன்னொரு பிரமாணத்தை இருக்கிறதை நான் காண்கிறேன், அது பாவ பிரமாணம். அவன் தெய்வ பிரமாணத்தை ஆலையில் சிறையாக்கி கொள்ளுகிறது.
அல்லேலூயா. ஆமென். இந்த போராட்ட களத்திலே ஒரு தெய்வத்தின் தேவனை ஆராதிக்கிற அல்ல என்றால் இந்த சத்தத்தை கேட்டு ஆமென் மனம் திரும்பி ஆமென் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண்டும் என்று தேவனுக்காக உங்கள் வாழ்க்கையை ஆமென் ஒப்பு கொடுத்தால் இந்த அருமையான தெய்வ மக்களே ஆமென் ஒன்று இந்த உலக வாழ்க்கையில ஆமென் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஆமென் சுகங்கள் ஆமென் நன்மைகள் ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தில் எதையெல்லாம் ஒரு மனுஷன் ஆமென் பெற்றுக் கொள்ளுகிறானோ ஆமென் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில ஆமென் அது அவனுக்கு ஆமென் தீமையை கொண்டு வரும். அல்லேலூயா. ஆனா ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரே ஒரு காரியம் ஆமென் தேவ பிள்ளையே தேவனுடைய ராஜ்யத்தை ஆமென் இந்த உலக வாழ்க்கையில தேவன் தந்த ஆயுசிலே அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஆண்டவருக்காக ஆமென் போராடி தேவ கிருபையை பெற்றுக்கொண்டு தெய்வ சமூகத்திலே ஆமென் ரட்சிப்பின் அனுபவத்தை ஆமென் பெற்றுக்கொண்டு தெய்வ சபையிலே கூடி வந்து தேவனை ஆராதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளை ஆமென் இந்த உலகத்தில் அதிபதியான மாம்சத்தின் கிரியையை ஆமென் ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. அன்பானவர்களே ஆமென் அந்த பாவ பிரமாணத்தை ஒரு தெய்வ மக்கள் ஆமென் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென் இந்த போராட்ட களத்திலே எப்படியும் போராடினால் ஆமென் தெய்வம் வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை ஒரு மனுஷனுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. ஆமென் அன்பானவர்களே ஆமென் சில மாதங்களுக்கு முன்பதாக ஆமென் வெளிநாட்டிலே ஊழியத்துக்காக எனக்கு ஒரு அழைப்பு வந்தது. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த அழைப்பிலே நான் அந்த ஊழியத்துக்காக அந்த இடத்துக்கு சென்றிருந்தேன். ஆமா ஒரு இல்லத்திலே என்னை அழைத்து கொண்டு போய் ஆமே அவர்கள் ஜெபிக்க வைத்தார்கள். அது ஒரு பஞ்சாபி ஃபேமிலி. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த ஜெபத்திலே நான் அமர்ந்திருக்கும் போது ஆமே ஸ்தோத்திரம் அந்த பஞ்சாபி மனுஷன் ஆமே தன்னுடைய கிட்டார்களை கொண்டு வந்து ஆமே அவருடைய மனைவியும் ஆமே 3 பிள்ளைகளுமாய் சேர்ந்து எனக்கு முன்பாக அமர்ந்து ஆமே நான் ஜெபித்தேன். ஜெபித்த பிறகு அவர்கள் பாடல்களை பாடி ஆமே கண்ணீரோடு ஆமே தேவனை ஆராதித்ததை நான் ஆமே கண்டுகொண்டே இருந்தேன். பிரைஸ் தி லார்ட். எனக்கென்று நேரம் வந்தது அவர்களுக்காக ஜெபிக்க. ஆமே நான் ஜெபிக்க எழும்புகிறதற்கு முன்பதாக ஜெபிக்க ஆரம்பிக்கிறதற்கு முன்பதாக வேத வசனத்திலிருந்து சில வார்த்தைகளை அவர்களோடு பேசிக்கொண்டே இருந்தேன். அது முடிந்து அவர்களுக்காக ஜெபிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் யோவானில் இறங்கினது போல என் மேலே ஆவியானவர் இறங்கினார். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே அவர்களுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவராகிய தேவன் ஆமை என்னோடு பேசிக் கொண்டிருந்தார். என்னவென்றால் ஆமை ஸ்தோத்திரம் அன்பானவர்களே இந்த மனுஷன் ஆமை தெய்வ சமூகத்திலே ஆமை தேவனை மகிமைப்படுத்துகிறான். தெய்வத்துக்கென்று நிற்கிறான். ஆனால் இவனுடைய வழி ஆமை சரியல்ல என்று ஆண்டவர் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அன்பானவர்களே ஆமென். பிரைஸ் தி லார்ட். நான் அவர் என்னை ஜெபத்திற்காக அழைத்தது நிமித்தம் நான் அவர்களிடத்திலே சொல்லவில்லை. அல்லேலூயா. இரண்டாவது வாட்டியும் ஆண்டவர் மறுபடியும் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம் அன்பானவர்களே நீ இன்று ஆமென் தெய்வத்துக்கு விரோதமாக இந்த மனுஷன் பாவம் செய்து ஆமென் அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று மறுபடியும் ஆண்டவர் என்னோடு பேசினார். நான் என்ன நினைத்தேன் என்றால் நான் இவர்களோடு இதை பேசினால் ஆமென் ஸ்தோத்திரம் இவர்கள் ஆமென் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று நினைத்தேன். நான் அப்படியே மௌனமாய் மறுபடியும் ஜெபிக்க ஆரம்பித்தேன். மூன்றாவது வாட்டியும் பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்கி ஆமென் தெய்வ மக்களே ஹalleluya என்ன பிடிச்ச ஆவியானவர் ஆமென் 2 குலுக்கு குலுக்கினார். ஹalleluya. எனக்கு இருக்கவே முடியல. ஆமென் அன்பானவர்களே அந்த பஞ்சாபியை பார்த்து நான் சொன்னேன், அன்பான தேவ பிள்ளையே தேவனை நீ ஆராதிக்கிறாய், ஆமென் கண்ணீர் வடிக்கிறாய், ஆமென் பிரைஸ் தி லார்ட் எல்லாம் நீ பண்ணுகிறாய், ஆமென் பலி நடத்துகிறாய், ஆமென் நீ உன்னுடைய தெய்வத்துக்காக
என்னெல்லாமோ செய்கிறாய். ஆனா இன்றைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், ஆமே ஸ்தோத்திரம், நீ தெய்வ சமூகத்தில் தேவனுக்கு விரோதமாக ஆமே பாவத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் நீ மனம் திரும்பி இந்த இரவு தெய்வ சத்தத்தை கேட்பியானால் ஆண்டவராகிய தேவன் உனக்காக ஒரு பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த ஜீவ கிரீடத்தை உனக்கும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை அளிப்பார். அவன் ஒரு பாரம்பரிய ஆமே கிறிஸ்தவனாயிருந்தான். அன்பானவர்களே, ஆமே இந்த வார்த்தையை கேட்ட போது ஆமே அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் ஒரு வார்த்தை கூட, ஒரு எச்சரிப்பின் ஆமே சத்தத்தை கூட அந்த மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆமென், நீ மனம் திரும்பி தெய்வத்தை அறியாவிட்டால் இதோ தேவனுடைய கரம் உனக்கு பாரமாய் வரப்போகிறது. கேட்டுக்கொள்ளுங்கள், மூன்றாவது நாளிலே ஆமே அந்த மனுஷன் ஆமே சிறைச்சாலைக்கு போக வேண்டிய ஆமே சூழ்நிலை வந்தது. ஆமே மறுபடியும் அந்த ராஜ்யத்திலே அவன் அடி எடுத்து வைக்க இதுவரையும் முடியலை. அல்லேலூயா. ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், ஆண்டவராகிய தேவன் இந்த தேசத்திலே ஒரு சபையை எழுப்பி ஆமே 2-3 சிறிய கூட்டமாய் தேவனை ஆராதிக்கிற ஒரு சபையை இந்த தேசத்திலே எனக்கு அந்த தேசத்திலே கர்த்தர் தந்திருக்கிறார். அநேக நாட்களாக ஆமே போராடி ஜெபித்து இந்த ஆமே நற்செய்தி கூட்டத்தை இந்த இடத்திலே அவர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கும் ஆமே அந்த பரலோக ராஜ்யத்திலே ஆண்டவராகிய தேவன் உனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற ஆமே அந்த கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆனாலும் நீ எச்சரிப்பின் சத்தத்தை ஆமே வசனத்தை ஆமே கேட்டுவிட்டோம், ஆமே நீ மனம் திரும்பாவிட்டால் ஆமே கர்த்தருடைய கரம் இந்த இரவு கடைசியாக இந்த தேசத்தை பார்த்து ஆமே நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய கரம் ஆமே பாரமாய் வரும். ஆகையினாலே இந்த இரவு மனம் திரும்பிக் கொள்ளுங்கள். நாளைக்கென்று ஆமே நேரத்தை வைக்காதீங்கள். ஆமே இந்த நேரத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே ஆமே இந்த செய்தியை ஆமே கேட்டுக்கொண்டிருப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இரவு ஒப்பு கொடுப்பீர்களானால் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய பாவம் ஆமே நம்முடைய குறைகள் ஆமே அது ஆமே கடும் சிவப்பாயிருந்தாலும் அதை வெண்மையை போல மாற்றுகிற ஒரு தெய்வம் இந்த இரவில் இந்த மைதானத்துக்குள்ளே ஆமே வந்திருக்கிறார். அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் உள்ளத்தை அவர் கழுக போகிறார். நீதிமான் இன்னும் நீதிமான்கள் ஆக்கப்படுவதாக இந்த இரவு ஆமே அவருடைய இரத்தத்தினால ஆமே இயேசு உங்கள் பாவங்களை உங்கள் குறைகளை ஆமே கழுகி அந்த நித்திய ராஜ்யத்துக்கு ஆமே பங்குடையவர்களாக அந்த ஆமே பிரதிபலத்தை நீங்கள் அடையத்தக்கதாக உங்களை அவர் ஆமே கட்டி எழுப்ப ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரோ, கட்டின வீடும் நீலம் பொருளும் கண்டிடும் ஊற்றார் உறவினரோ, கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. கூடுவிட்டு உன்னாவி போனால் கூட உன்னோடு வருவதில்லை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே. வாழ்நாளை எல்லாம் வீணாளாய் வருத்தத்தோடு கழிப்பதுயே. வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வந்தவர் பாதம் சரணடைந்தால் வாழ்வித்து உன்னை சேர்த்துக் கொள்வார். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. வருவாய் தருணம் இதுவே
அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே நல்ல ஆண்டவர் இயேசுவண்டை. ஹல்லேலூயா. கட்டின வீடும் ஆமை அழகும் ஆமை மாயை இவைகள் எல்லாம் ஹல்லேலூயா ஆமை உற்றார் உறவினரும் ஆமை எல்லாரும் நம்மை விட்டு ஆமே போகிற ஒரு நாள் வரும். ஹல்லேலூயா. ஆனா இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஆமே நிமித்தமாக இங்கே கொடுக்கப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நீ ஏற்றுக்கொண்டு ஆமே உன்னுடைய பாவத்தை விட்டு ஆமே நீ மனம் திரும்பினால் ஆமே இன்றைக்கு உன்னுடைய வீட்டிற்கு ரட்சிப்பு வரப்போகிறது. ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். நீ பாரம்பரியத்தை பார்த்து நீ ஓடாதே. ஆமே ஸ்தோத்திரம். அது நிலைத்து நிற்காது. ஹல்லேலூயா. ஆனால் ஆமே ஒரு பாரம்பரியம் நமக்குண்டு. ஆமே 2000 வருஷங்களுக்கு முன்பதாக ஆமே கால்வரி ஆமே கொலக்களத்தில் ஆமே பச்சை பைமர குரிசில் ஆமே 3 ஆணிகளில் ஆமே தகர்க்கப்பட்ட அவசான துள்ளி இரத்தமும் ஆமே கால்வரி கொலக்களத்தில் எனக்கும் உங்களுக்குமாக ஊற்றி தந்த அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒரு பாரம்பரியம் எங்களுக்கு உண்டு. நாங்கள் சிறு கூட்டமாய் இருக்கிறோம். ஆனா இன்றைக்கு தேவ பிள்ளையே இந்த சிறு கூட்டத்தை ஆமே ஒரு நாள் அவருடைய பாதத்திலே சேர்க்கிற ஒரு நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. ஆகையினாலே இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய ஆமே கிட்ட ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஆமென் நியாய சாஸ்திரிகளும் ஆமென் பிரைஸ் யூ ஜீசஸ் ஆமென் ஆல ஒரு பாவனியான ஸ்திரீயை பாவத்தால் பிடிக்கப்பட்டவளை இயேசுவிட்ட கொண்டு வந்து இவள் பாவம் செய்து விட்டால் இவளை கல்லறிய வேண்டும் என்று அவரிடத்தில் கேட்டபோது இயேசு ஆமென் அமைதியாய் அமர்ந்திருந்து தரையிலே ஆமே அவர் பார்த்து எழுதி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. அன்பானவர்களே ஆமே ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். அவர் இப்படி சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவர்கள் இவளை கல்லறியட்டும். ஹல்லேலூயா. ஆமே ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே இயேசு நிமிர்ந்து பார்க்கும்போது ஆமே ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் யாரையும் பார்க்கவில்லை. அந்த ஸ்திரீயை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை இயேசு சொன்னார், இனி நீ பாவம் செய்யாதே. ஹல்லேலூயா. தேசமே தேவனுடைய செய்தியை கேட்கிறே. ஆமென். தேவ பிள்ளையே ஆமென் ஸ்தோத்திரம். இந்த இரவு ஆண்டவர் கொடுக்கிற எச்சரிப்பின் சத்தம். ஆமென். இனி நீ பாவம் செய்யாதே. ஆண்டவர் வரப்போகிறார். ஆமென். இனி நீ பாவம் செய்யாதே. ஆமென். பாவம் பிரைஸ் தி லார்ட் ஆமென் நீ செய்தால் அது உன் வாசற்படியிலே தங்கும். ஹல்லேலூயா. ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு உனக்கு கொடுக்கிற அந்த வார்த்தை, இனி நீ பாவம் செய்யாதே. அந்த நித்திய ராஜ்யத்துக்காக உன்னை நீ ஆயத்தப்படுத்திக் கொள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே ஆமென். தெய்வ மக்களே அநேக போராட்டங்களை வேத வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். நம்முடைய போராயுதங்கள் ஆமே பிரைஸ் தி லார்ட் அது ஹல்லேலூயா அரண்களை முறிக்கத்தக்க பலன் உள்ளதாக இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த இரவு வேளையிலே அந்த செய்தியை கேட்கிற இந்த மைதானத்திலே அமர்ந்து கொண்டிருக்கிற ஆமென் தெய்வ மக்களே, நம்முடைய போராயுதம் ஆமென் தெய்வத்தையும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் மனுஷனையும் பிரிக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் இந்த உலகத்தில் எந்த காரியங்களையும் அரண்களை முறிக்கத்தக்க ஒரு தெய்வ பலன் உள்ளதாய் நம்முடைய போராட்டம் ஆமென் போராயுதங்கள் மாறணும். அல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாய் பவுல் சொல்லுகிறார், பட்டினியோ உபத்திரவமோ வாளோ விந்தையோ அவமானமோ எதுதான் என் வாழ்க்கையில வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை ஆமே பிரிப்பவன் யார்? அல்லேலூயா. ஓ தேவனுடைய அன்பை விட்டு இந்த ஆமே உன்னை பிரிக்கத்தக்கதாய் ஆமே போராடி கொண்டிருக்கிற ஆமே அந்த ஆமே போராட்டத்தை நீ ஜெயிக்கணும்னா இந்த போராயுதத்தை இந்த இரவு வேளையில் ஆமே ரட்சண்யத்தின் போராயுதத்தை ஆமே பரிசுத்தம் என்ற போராயுதத்தை ஆமே நீ எடுத்துக்கொண்டு ஆமே அந்த சர்வாயுத வர்க்கத்தை ஆமே நீ எடுத்துக்கொண்டு இந்த இரவு ஆமே நீ போராடுவாயானால் என் தேவனாகிய கர்த்தர் ஆமே அந்த நித்திய ராஜ்யத்தில் உனக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த கிரீடத்தை உனக்கு பெற்றுக்கொள்ள முடியும்.
ஹல்லேலூயா. அன்பானவர்களே, பிரைஸ் தி லார்ட். ஆமென். எபேசியர்ல எப்படி நாம் வாசிக்கிறோம், நமக்காக மறைந்திருந்து போராடுகிற ஆமை இப்பிரபஞ்சத்தில் லோகாதிபதியான ஆமை பிசாசின் அதிகாரங்களோடு எனக்கும் உங்களுக்கும் ஆமை போராட்டம் உண்டு. அன்பானவர்களே, ஆமை என்று இயேசு கர்த்தர் வருவார் என்று எனக்கு தெரியாது. ஆமை ஒருவேளை இந்த செய்தியை கேட்டு நீங்கள் இல்லத்துக்கு போய் ஆமை தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஒரு காகல சத்தம் ஒருவேளை உங்கள் காதுகளை தொனிக்க போகிறது. ஹல்லேலூயா. அந்த சத்தத்தை ஆமென் நீங்கள் ஆமென் கேட்கணும்னா இந்த உலக வாழ்க்கையில் ஆமென் பிரைஸ் ஜீசஸ் நம்ம போராட வேண்டியது ஆமை பிரபஞ்சத்தில் லோகாதிபதியான பிசாசோடு நமக்கு போராட்டம் உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். அது மாம்சங்களோடு அல்ல. ஆமென். நம்முடைய ஆமென் பக்கத்தில் வாழ்கிற ஒரு மனுஷனோடு அல்ல. ஆமென். ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்தில் இருக்கிற ஒரு மனுஷனோடு அல்ல. நம்முடைய போராயுதம் அவனை நீதிக்குள்ள கொண்டு வராதபடிக்கு அவனை அந்தகாரப்படுத்தி கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசோடு தான் எனக்கும் உங்களுக்கும் ஆமென் போராட்டம் உண்டு. ஆகையினால இந்த இரவு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த செய்தியை கேட்கிற ஆமென் தேவ பிள்ளையே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஒரு காரியம் என்னவென்றால் உங்களுக்கு கொடுக்கிற ஆமென் ஸ்தோத்திரம் ஒரு உத்தரவாதம். அது என்ன என்று தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆமென் பேதுருவை பார்த்து இப்படி சொன்னார். ஆமென் பேதுருவே இவர்களில் எல்லாரிலும் என்னை நீ நேசிக்கிறாயா? ஹல்லேலூயா. ஆமென். இயேசு ஆமென் அவன் சொன்னான், ஆமென் கர்த்தாவே நான் நேசிக்கிறேன். மூன்றாவது வாட்டியும் ஆமென் இயேசு அவனிடத்தில் கேட்கும்போது அவன் மன வியாகுலப்பட்டு, ஆண்டவரே அது உமக்கு தெரியாதா? ஹல்லேலூயா. ஆனால் இயேசு அவனை பார்த்து சொன்ன ஒரே ஒரு காரியம், ஆமென் பேதுருவே நீ மனுஷனை பிடிக்கிறவளாய் உன்னை நான் மாற்ற போகிறேன். உடபல கத்துல அந்த பவுடபரமனா மைதானத்திலே ஜெபம் நடைபெற்றது. தெய்வ சபையே, இந்த தேசத்திலே ஒரு தெய்வத்தின் வசனத்தை ஆண்டவர் முழக்கி கொண்டிருக்கிறார். ஆனா உங்களை குறித்து ஆண்டவருடைய திட்டம் என்ன என்று தெரியுமா? அந்த பேதுருவோடு ஆண்டவர் சொன்னது போல அவன் மனுஷனை பிடிக்கிறவர்களாக நீங்கள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இந்த இரவு இந்த ரட்சிப்பை உன் குடும்பத்தில் மட்டுமல்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பை நீ மூலமாய் எடுத்து கூறணும். உன்னுடைய வாழ்க்கை அதன் பிரகாரமாய் இருக்கணும். ஆமென். இந்த சத்தியத்தை நீ மற்றவர்களுக்கும் ஆமென் சொல்ல வேண்டும். மாத்திரமல்ல இரவு நேரங்களில் நீ ஜெபித்துக்கொள். ஆமென். ஜெபித்து ஆண்டவரோடு போராடு. ஆமென். தேவனையும் மனுஷரையும் பிரிக்கிற ஆமென் எந்த காரியத்திலையும் ஒரு ஜெயத்தை ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்து உன் ஜெப நிமித்தம் ஆமென் ஆமென் பிரைஸ் தி லார்ட் அநேக ஆத்துமாக்களை பரலோகத்துக்காய் ஆயத்தப்படுத்த உன்னை கொண்டு ஆமென் பெரிய காரியத்தை என் தேவனாகிய கர்த்தர் இந்த தேசத்தில் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்று இந்த சபையை குறித்தும் தெய்வ மக்களை குறித்தும் ஆண்டவர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். Are you ready to do that? அல்லேலூயா. நீங்கள் அதை செய்ய ஆமென் உங்களை அர்ப்பணிக்கிறீர்களா? இன்று இரவு மறுபடியும் ஒரு போராட்டத்தை குறித்து சொல்லிவிட்டு நாம் ஒருமித்து ஜெபிக்க போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் ஆமென் 12:7 அதிகாரம். ஆமென். இங்கே ஒரு போராட்டம் நடக்கிறது. அந்த போராட்டம் என்னவென்று தெரியுமா? ஆமென் மீகேலும் கபிரியேலும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் பழைய பாம்பாகிய ஆமென் பிரைஸ் தி லார்ட் சர்ப்பமும் ஒருமித்த ஒரு போராட்டத்தை ஆமென் ஆகாயத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. என்ன என்று தெரியுமா? ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காய் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யத்திலே தெய்வம் வைத்திருக்கிற அந்த பரலோக ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள கூடாதபடிக்கு அன்றைக்கு ஆமை ஏவாளை வஞ்சித்த அந்த பழைய பாம்பாகிய சர்ப்பமானது இன்றைக்கும் அன்பானவர்களே ஆமை தேவனை ஆராதிக்கிற ஆமை தெய்வத்துக்கென்று நிற்கிற மட்டுமல்ல
ஆமென் இந்த உலகத்தை ஆண்டவரை அறிய வேண்டும் என்று ஆமென் தாகமுள்ள ஆத்துமாக்களை கூட ஆமென் வஞ்சித்துக் கொண்டிருக்கிற அந்த சாத்தானாகிய ஆமென் பாம்பை, அந்த சர்ப்பத்தை ஆலே கூட போராடுகிற ஒரு பெரிய யுத்தம் ஆமென் பரலோகத்திலே இந்த இரவு ஆமென் நடந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே அந்த யுத்தத்திலே மீகேலும் கப்ரியேலும் ஜெயத்தை கொண்டாடினது போல இந்த இரவு இயேசுவின் நாமத்தினாலே ஆமென் ரிக்கமனா அந்தல் பவுடவரனா பரிசுத்தாவியுடைய வல்லமை இந்த மைதானத்துக்குள்ளே இந்த இரவு இறங்கி இருக்கிறது. நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இந்த தேசத்தை அவன் பிடித்து கட்டி வைத்திருக்கிற அந்த பொல்லாத ஆவி இந்த இரவு இயேசுவின் நாமத்தில் அவன் நொறுங்கி போகிறதை ஆவியானவர் இந்த இரவு எனக்கு காண்பிக்கிறார். நீ தெய்வ சமூகத்தில் ஆமென் சீச தேவனை மகிமைப்படுத்து. அந்த அந்தகார கிரியை அவன் முறியடிக்கிற அவன் தெய்வத்தின் தூதன் உனக்கு ஒரு ஜெயத்தை தருவார். அந்தல கத்துல பலபா உடமன ஹம்தனா ரகத பௌடபரவனா. அன்பானவர்களே ஆமென் ஸ்தோத்திரம். பல வருடங்களுக்கு முன்பதாக ஆமென் தமிழ்நாட்டிலே ஆமென் பல வருடங்களுக்கு முன்பதாக ஒரு திருமணம் நடந்தது. பிரைஸ்லோ அந்த மனுஷன் பிரைஸ்லோ ஆமென் பயங்கரமான ஒரு கோடீஸ்வரன். ஆமென் வருடங்களுக்கு முன்பதாய் பிரைஸ்லோ அந்த கோடீஸ்வரன் ஆமென் தெய்வ பக்தி உள்ளவன். ஆமென் கர்த்தரை ஆமென் பயத்தோடு சேவிக்கிறவன், தெய்வத்தின் வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவன். அன்பானவர்களே அந்த மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரே ஒரு பிள்ளையை ஆண்டவராகிய தேவன் கொடுத்திருந்தாள். அல்லேலூயா. எல்லா ஆசீர்வாதங்களும் அவருடைய வாழ்க்கையில இருக்கிறது. ஆனால் பிரைஸ் தி லார்ட் ஆமென் அந்த பிள்ளையை வளர்த்தி தெய்வ பக்தியில வளர்த்தி ஆமென் பிரைஸ் எஸ்தரை போல அந்த பிள்ளையை அவர் வளர்த்தினார்கள். அன்பானவர்களே ஆமென் அந்த பிள்ளை வளர்ந்து நல்ல உயர்ந்த படிப்புகளை படித்து பிறகு அவருடைய திருமண நேரம் வந்தபோது ஆமென் இந்த மனுஷன் தெய்வ சமூகத்தில் போய் ஒரு போராடி ஒரு ஜெபம். அல்லேலூயா. ஆண்டவரே என்னுடைய மகளுக்கு ஆமென் திருமண நேரம் வந்துவிட்டது, எனக்கு ஒரு நல்ல மணவாளனை நீ ஆயத்தப்படுத்தி தாரும். அல்லேலூயா. ஆண்டவர் அவனோடு சொன்னார் ஆமென் என் பிள்ளையே ஆமென் ஸ்தோத்திரம், நான் ஒரு மணவாளனை உன்னுடைய பிள்ளைக்காக நான் ஆயத்தப்படுத்துகிறேன். ஆனால் நீ மூன்று காரியங்களை மட்டும் அவனிடத்திலே கேட்க வேண்டும். அந்த காரியத்தை நான் சொல்லுகிறேன். அப்படியாக ஆமென் ஒரு ஆமென் டேட்டை அவர் பிக்ஸ் பண்ணி அந்த மகளுடைய ஆமென் மேரேஜை ஆமென் பெரிய ஒரு ஆடிட்டோரியத்திலே அவர்கள் வைக்க தீர்மானித்தார்கள். ஆனால் ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஆமென் ஸ்தோத்திரம் கேரளாவிலையும் தமிழ்நாட்டிலும் உள்ள எல்லா நியூஸ் பத்திரிகைகளிலையும் ஆமென் இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணினாங்க. ஒரு கோடீஸ்வரனுடைய மகள் ஆகிய என்னுடைய மகளை ஆமென் நான் திருமணம் செய்து கொண்டு கொடுக்க போகிறேன். ஆனால் நான் கேட்கிற 3 காரியங்களுக்கு ஆமென் பதில் சொன்னால் என்னுடைய மகளை நான் அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று ஆமென் பத்திரிகையிலே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த நேரத்தையும் தேதியும் குறிப்பிட்டிருந்தார்கள். கேரளாவில் இருந்தும் ஆமென் தமிழ்நாட்டிலும் இருந்தும் இந்த செய்தியை கேட்ட ஆமென் அநேகர்கள் அந்த நாளிலே ஆமென் அந்த ஆடிட்டோரியத்திலே ஆமென் அநேக வாலிபர்கள் வந்திருந்தார்கள். அன்பானவர்களே ஆமென் ஸ்தோத்திரம் இந்த கோடீஸ்வரன் ஆமென் தன்னுடைய மகளும் ஆமென் தெய்வதாசர்களுமாய் சேர்ந்து ஜெப நிலைமையிலே ஆமென் அந்த ஆமென் பிரைஸ் அவர்களுக்காக ஒழுங்கு செய்யப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். ஆமென் முதலாவது தேவ ஊழியர் ஜெபித்து ஆமென் அந்த பிள்ளையை ஆமென் ஒரு பாடலோட ஆமென் ஸ்டேஜில் வெல்கம் பண்ணினார்கள். ஆமென் அடுத்தபடியாக பாடல் முடிந்தவுடனே ஆமென் அந்த பிள்ளையுடைய தகப்பன் ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் முன்னாடி வந்த எல்லாரையும் வெல்கம் பண்ணின பிறகு ஆமென் கடைசியாக ஆமென் அநேக இந்த ஆடிட்டோரியத்தில் அநேக வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவராய் கூப்பிட்டார். ஹல்லேலூயா. கூப்பிட்டுட்டு கேட்டார் ஆமென் எங்கே இருந்து வந்திருக்கிறாய்? பிரைஸ் தி லார்ட். நீ இப்போ எங்கே இருக்கிறாய்? இனி நீ எங்கே போகணும்? பிரைஸ் தி லார்ட். அவர்கள் சொன்னார்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட், நான் மார்த்தாண்டத்திலிருந்து வந்தேன். ஆமென் இனி இப்போது ஆமென் பிரைஸ் தி லார்ட் இந்த இடத்துல இருக்கிறேன். நான் திரும்பவும் மார்த்தாண்டத்துக்கு போகுவேன். பிரைஸ் தி லார்ட். ஆனால் ஒவ்வொருவரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட் ஆமென் ஸ்தோத்திரம் அவருடைய மனசுக்கு ஆண்டவர் கொடுத்த
தகுந்ததான ஆன்சர் விடையை யாருமே சொல்லவில்லை. ஆனால் இந்த ஆடிட்டோரியத்துக்குள்ள என்ன நடக்கிறது என்று கேட்டு காண வந்த ஒரு பிள்ளையை அவருடைய கண்ணுக்கு முன்பதாய் வந்தது. அவனை முன்னாடி கூப்பிட்டு, நீ எங்கே இருந்து வந்தாய்? அவன் உடனே சொன்னான், நான் பையூர்ல இருந்து வந்தேன். இப்போ நீ எங்கே இருக்கிறாய்? பொய்யூர்ல இருக்கிறாய். இனி உனக்கு எங்க போனோம்? மெய்யூருக்கு போனோம். அல்லேலூயா. பையூர் அம்மையுடைய தாயின் கருவில் இருந்து வந்தேன். பொய்யூர் இந்த கள்ளத்தனமான பாவம் நிறைந்த இந்த பொய்யூர்ல நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரு மெய்யூருக்கு போனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்துக்கு எனக்கு போகணும். பிரியமான தெய்வ மக்களே, அவருடைய வஸ்திரத்தை மாற்றினார்கள். கல்யாண வஸ்திரத்தை அவனுக்கு உடுப்பித்தார்கள். மணவாளனாகி மணவாட்டியை அவனுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். இதே போல அன்பான தேவ ஊழியர் கடைசியிலே வாசித்தார்கள், கர்த்தராகிய ஆண்டவர் ஆரவாரத்தோடும் கம்பீர சத்தத்தோடும் அவர் மத்திய வானில் அவர் வெளிப்பட போகிறார். கிறிஸ்துவுக்குள்ளே மரித்தவர்கள் முதலே எழுந்திருப்பார்கள். மறுபடியும் ஜீவனோடு நாம் இருந்தால் நாமும் அவர்களோடு கூட எழுப்பப்பட போகிறார். அன்பானவர்களே, அந்த மணவாளனாய கிறிஸ்து மணவாட்டியை திருமணம் செய்கிற ஒரு நாள் அது சீக்கிரமாய் வந்து கொண்டிருக்கிறது. தாயின் கருவில் இருந்து வந்த நீ இந்த பாவமான கள்ளத்தனமான வஞ்சிக்கிற இந்த உலகத்தில் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். ஆனா பரிசுத்தமான ஆண்டவர் உனக்காக ஒரு மெய்யூரை பரலோகத்தில் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். உங்களுக்காக நான் இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கிற இடத்தில் உங்களை நான் கொண்டு சேர்ப்பேன். என்ற இரவு பாவத்தை விடு, பரிசுத்தமாய் வாழு, தெய்வ சத்தத்துக்கு கீழ்ப்படி, மனம் திரும்பு, ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள், பரிசுத்த ஆவி என்ற முத்திரையை தரித்துக்கொள். உனக்கும் அந்த காகள சத்தத்தை கேட்டுக்கொண்டு பிரதிபலம் வாங்குவதற்காக மணவாளனாய் கிறிஸ்துவுக்கு முன்பதாய் உனக்கும் ஒரு நாள் போய் நிற்க முடியும். எல்லா கண்களை மூடுவோமா? ஒரு பாடலை கூட நாம் சேர்ந்து பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். கர்த்தாவுதான் கம்பீர நாமத்தோடு, கர்த்தாவுதான் அந்த பாட்டை நாம் ஒருமிச்ச பிரியா ஸ்தோத்திரம் அன்பான பாடலை ஆராதிக்க பாடலை நடத்தி கொண்டிருக்கிற அன்பானவர்கள் சேர்ந்து பாடுவோம். நாம் எல்லாரும் எழும்பி நிற்போம், கரங்களை தட்டி உற்சாகமாய். அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவராய் இயேசு சீக்கிரமாய் வருவார். அவருடைய வருகையில் நீங்களும் கடந்து போகணும். அந்த நித்திய கிரீடத்தை, வாடாத ஒரு கிரீடத்தை ஆண்டவராய் இயேசு உங்களுக்கும் எனக்காகவும் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஒருவேளை அடுத்த வருஷம் இந்த கன்வென்ஷன் இந்த மைதானத்தில் ஒருவேளை நடக்காமல் இருக்கலாம். அதற்கு முன்பதாக இயேசு வருவார். வந்தால் நீயும் போகணும். அதற்காக தான் இன்றைக்கு நாங்கள் உங்களுக்காகவும் ஜெபிக்க போகிறோம். நாம் ஒருமித்து அந்த பாடலை பாடி தேவனை ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. ஜீசஸ் கர்த்தாவுதன் கம்பீர நாதத்தோடும் பிரதான தெய்வம் எல்லாரும் கரங்களை தட்டியோடும், கர்த்தாவுதன் கம்பீர நாதத்தோடும் பிரதான தெய்வ தூத சத்தத்தோடும் சொர்க்கத்தில் நின்று இறங்கி வந்திடும்போல், சொர்க்கத்தில் நின்று இறங்கி வந்திடும்போல் எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம் மத்தியாகாசத்தில், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம், எத்தனையோ சந்தோஷம் மத்தியாகாசத்தில். மண்ணில் உறங்கிடுத்த சூத்திரனார் காகேளநாதம் கேட்பன மாத்திரையில், மண்ணில் உறங்கிடுத்த சூத்திரனார் காகேளநாதம் கேட்பன மாத்திரையில், பெற்றோர்த்து வானில் சேர்ந்திடுமே, பெற்றோர்த்து வானில் சேர்ந்திடுமே. தீராத சந்தோஷம், தீராத சந்தோஷம், தீராத சந்தோஷம் பிராபிக்கும் அவர், தீராத சந்தோஷம், தீராத சந்தோஷம், தீராத சந்தோஷம் பிராபிக்கும் அவர். இவரோடி தூதலை பார்க்கும் சுத்த ரூபாந்தரம்
Jesus, 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 Jesus.
ரகா துரா பௌடபரபனோ காரபா சம்தரே கபந்தர பௌடாரம்தனா